தீப திருவிழாவை முன்னிட்டு எடப்பாடி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் அகல் விளக்குகள் தயாரிக்கும் பணிகள் தீவிரமடைந்துள்ளன. கார்த்திகை தீபத் திருநாளையொட்டி சேலம் மாவட்டம் எடப்பாடியில் அகல் விளக்கு தயாரிக்கும் பணிகள் களை கட்டியுள்ளன. ஆனால் இந்த விளக்குகளை செய்பவர்களின் வாழ்வோ வெளிச்சத்திற்காக காத்து கிடக்கிறது. எடப்பாடியை அடுத்த மேல்சித்தூர், குறுக்கப்பட்டி, தேவூர் உள்ளிட்ட பகுதிகளில் வசிக்கும் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் கார்த்திகைக்காக இரவு பகலாக அகல் விளக்கு தயாரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். ஒரு முகம் முதல் 5 முகம் கொண்ட விளக்குகள், மயில், அன்னப்பறவை, பாவை விளக்குகள் என விதவிதமான வடிவங்களில் கலைநயத்துடன் உருவாகும் இந்த விளக்குகளை வாங்க வெளி மாவட்ட வியாபாரிகள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். தினமும் ஒருவர் 3000 விளக்குகள் வரை தயார் செய்யும் நிலையில் ஒரு சாதாரண அகல் விளக்கு 70 பைசாவிற்கு மொத்த விலையில் விற்கப்படுகிறது. ஆனால் இம்முறை வருண பகவான் இவர்களுக்கு சோதனையை தந்துள்ளார். தொடர் மழையால் ஏரி, குளங்கள் நிரம்பியுள்ளதால் மூலப்பொருளான களிமண் கிடைப்பதில் கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இதனால் கூடுதல் விலை கொடுத்து மண்ணை வாங்க வேண்டிய கட்டாயத்தில் தொழிலாளர்கள் உள்ளனர். என் பேர் சரணா. எங்களுக்கு கல்யாணம் 2 வருஷம் ஆச்சு. நாங்கள் மண்ணு தொழில் தான் பண்ணுறோம். மண் வந்து ஏரியிலிருந்து அள்ளி கொண்டு கொட்டிட்டு இருக்கோம். எங்களுக்கு விலைவாசி வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக குறைஞ்சிருக்குது. இந்த டைம் போன வருஷத்துக்கு கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் எங்களுக்கு நிறைய குறைஞ்சிச்சு. போன வருஷம் 10,000 செஞ்சோன்னா இந்த வருஷம் ஒரு 8,000 தான் செஞ்சுருக்கிறோம். எங்களுக்கு வந்து கவர்மெண்ட்லேருந்து ஒரு ஈபி வந்து கொஞ்சம் மானியம் பண்ணாலும் கொஞ்சம் நல்லா இருக்கும். வணக்கம், நாங்கள் சேலம் மாவட்டம் சித்தூர்லேருந்து பேசுகிறோம். நாங்கள் வந்து மண் தொழில் செஞ்சுட்ருக்கோம். இது எங்களுடைய குலத்தொழில். இது வந்து எங்கள் தாத்தா காலத்துலேருந்து செஞ்சுட்ருக்கோம். நான் வந்து பிஎட் படிச்சிருக்கேன். ஆனாலும் இந்த தொழிலை விடக்கூடாதுன்னு இது நான் வந்து செஞ்சுட்ருக்கேன். எங்களுக்கு வந்து மண் வந்து பற்றாக்குறையாக இருக்குது. இது வந்து கவர்மெண்ட் வந்து வருஷத்தில் ஒரு டைம் மட்டும் அளிக்கிற மாதிரி எங்களுக்கு வந்து சொல்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு வருஷம் முழுவதும் இது வந்து கிடைக்கணும்னு நாங்கள் ஒரு கோரிக்கையை வந்து தமிழ்நாடு அரசுக்கு வச்சுக்கிறோம். போன டைமோட இந்த தடவை கம்மியாக தான் பண்ணோம். ஏன்னா போன தடவை வந்து மண் கொஞ்சம் நிறைய கிடைச்சிது. இந்த தடவை வந்து எங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் கிடைச்சிது. அதனால நாங்கள் வந்து கம்மியாக தான் பண்ணுறோம் இந்த தடவை. என் பேர் விக்னேஷ்ங்க. நான் பிஃபார்ம் படிச்சிருக்கிறேன். ஆனால் இருந்தாலும் எங்கள் தாத்தா தொழில் நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம். அது இல்லாமல் நாங்கள் கார்த்திகை தீபம் நாங்கள் விளக்கு பண்ணிட்டு இருக்கிறோம். நாங்கள் அந்த கார்த்திகை மாதம் மட்டும் தான் நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு விளக்கு போகிறதில்ல. போன வருஷத்தோட இந்த வருஷம் ரொம்ப கம்மியாக தான் போயிட்டு இருக்குது. அது இல்லாமல் எங்களுக்கு வந்து கரண்ட் யூனிட்டும் வந்து எங்களுக்கு கவர்மெண்ட் வந்து மானியம் பண்ணி கொடுக்கணும். அதுவும் எங்களுக்கு அது ரொம்ப முக்கியம். அது இல்லாமல் மண் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு டைம் தான் கிடைக்கிறத தவிர எங்களுக்கு எதிர்பார்த்தறப்ப கிடைக்க மாட்டேங்குது. நாங்கள் அதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம். அது கவர்மெண்ட் எங்களுக்கு ஏதாச்சும் பார்த்து பண்ணால் பரவாயில்ல. ஓகே. என் பேர் ரங்கநாதங்க. எனக்கு வயசு 54ங்க. எங்கள் தாத்தா காலத்துலேருந்து எங்கள் அப்பா சட்டி மேலே செய்கிறேங்க. இதே விளக்கு தான். போன வருஷம் 8,000, இந்த வருஷம் 6,000 தான். ரொம்ப கம்மியாக இருந்துங்க. மண்ணும் கிடைக்க மாட்டேங்குதுங்க. இதை நீங்கள் பார்த்து ஹெல்ப் பண்ணா தான் உண்டுங்க. இதை நலவாரியத்துக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. எல்லாம் வாங்குறாங்க, ஒன்றும் வாங்கலை. வருஷம் கண்டா மழை பெஞ்சதுன்னா ரொம்ப கொஞ்சம் பற்றாக்குறையாக இருக்குதுங்க. நாங்களும் கொஞ்சம் வசதி இல்லாதவங்க. ஊருக்கெல்லாம் ஒளி தந்து உலகத்தை மிளிரச் செய்யும் அந்த அற்புத விளக்குகள் பாவம் அதைச் செய்தவனின் குடிசையில் இருளை மட்டும் இன்னும் விரட்டவே இல்லை. எண்ணெயில் நனைந்து திரி எறிவதைப் போல வறுமையில் நனைந்து தினமும் எரிகிறது அவர்களின் வாழ்க்கை. எல்லோர் வீடுகளிலும் ஒளியேற்றும் இவர்களின் கோரிக்கையை அரசு செவிமடுக்குமா?
உங்கள் ஊர் செய்திகளை உரத்த குரலில் DN 360 செய்திக்காக எடப்பாடியிலிருந்து லிங்கேஷ்.